விகடன் நேயர்களுக்கு வணக்கம். பிரதமர் மோடி குறித்து ஒரு விமர்சனத்தை வைத்து கார்ட்டூன் வெளியிட்ட காரணத்துக்காக விகடனுடைய இணையதளம் முடக்கப்பட்டது. அது குறித்தும் இன்னைக்கு ஊடகங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கிற நெருக்கடி குறித்தும் மூத்த பத்திரிகையாளரும் இந்து குழுமத்தினுடைய இயக்குனருமான திரு என் ராம் சார்கிட்ட நம்ம பேச போறோம். சார் வணக்கம். வணக்கம் சார், முதல்ல அந்த கார்ட்டூன் நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த கார்ட்டூனை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? அது நல்ல சிறந்த கார்ட்டூன்னு சொல்லுவேன். ஏன்னா அது ஒரு அர்த்தமுள்ள கார்ட்டூன். கார்ட்டூன் என்றால் ஒரு சட்டாயர்னா என்ன, ஹாஸ்யமா ஆமாம் சொல்லலாம். அதாவது சில பேர் ஒரு மேக் ஃபன் ஆஃப் இட், ஆனால் ஒன்றும் மோசமான இது மோட்டிவ் இல்லை இந்த இதில். அதில் அர்த்தமுள்ளதான்னு ஏன் சொல்கிறேன்னா, இது விகடன் ப்ளஸில் அது டிஜிட்டல் ஒன்லி ஆக்சஸ் பை சப்ஸ்கிரிப்ஷன். சப்ஸ்கிரைபர்ஸ் தான் அது கிடைக்கும் அவங்களுக்கு தான் அந்த கார்ட்டூன். அவங்களுக்காக ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட்னு கூட சொல்லலாம். கரெக்ட். இந்த இதில் அது 10th of February பிரதமர் மோடி அவர்கள் அமெரிக்கா செல்கிறதுக்கு முன்னால் போட்ட கார்ட்டூன். ஆமாம். அதோடைய கான்டெக்ஸ்ட் என்ன, எதை அது ரெஃபரன்ஸ் இருக்குது. அதாவது இந்தியர்கள் அங்கே போய் நம்ம சிட்டிசன், நம்ம குடிமக்கள், அவங்கள ஒரு பிளேனில் சங்கிலி போட்டு கை காலெல்லாம் கட்டி கொண்டு வந்தாங்க. இதை பற்றி பரவலாக மீடியாவில் ரிப்போர்ட் ஆகிருக்கு. அவங்கள இன்டர்வியூவும் பண்ணியிருக்காங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் அப்போசிஷன் சொல்லியிருக்காங்க. சித்திரவதை மாதிரி அதுதான். அவ்வளவு லாங் ஃப்ளைட், எவ்வளோ 15 hours இருக்குமா அது எனக்கு தெரியல. அதில் நம்ம குழந்தைகளையும் பெண்களை தவிரன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது மோசமான இது எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு அரசாங்கம் பொறுப்பான அரசாங்கம் அதை என்ன பண்ணியிருக்கணும், அது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக எடுத்துருக்கணும். அவங்க அங்கே இல்லீகல் மைக்ரண்ட்ஸோ என்னவோ, ஆனால் டார்ச்சர் இஸ் ஃபர்பிடன் யூஎன் கன்வென்ஷன்ஸ், ஹியூமன் ரைட்ஸ். இதிலலாம் அது ஒரு டார்ச்சர் மாதிரி தான், சித்திரவதை மாதிரி தான். அது என்ன, ஆனால் நம்ம கவர்மெண்ட்டோ பிரதமரோ அதை பற்றி ஒன்றும் பேசவே இல்லை, குரல் கொடுக்கவே இல்லை. அதை பற்றி கன்ஸ்பிக்வஸ் சைலன்ஸ் என்று நான் அந்த வயரில் நான் சொல்லியிருக்கேன் அந்த இன்டர்வியூவில். இந்த இதில் அது ஏன்னா இந்தியாவோட பார்கெனிங் பொசிஷன் ரொம்ப வீக் ஆகிருக்கு இந்த இதில். ஏன்னா அவர் டேரிஃப்ங்கிறாரு, பயப்படுறாங்க நம்ம ஆளுங்க. இதில் நான் ஒரு தனி நபரை மட்டும் சொல்லலை, பல இந்த கவர்மெண்ட்டையே இதில் அங்கே போய் ஒரு தைரியமாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியலையே. அதனால் அது ரொம்ப அர்த்தமுள்ள கார்ட்டூன். ஏன்னா இது பிஃபோர் அந்த விசிட் அவரோட கை ஹேண்ட்ஸ் ஆர் டைடுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். கையை கட்டியிருக்கு. அதுக்கு அது ஒன்றும் பெரிய இன்சல்ட் இல்லை. ஆனால் அது கார்ட்டூன் பண்ணும்போது அது சங்கிலி போடுவாங்க கால், அது கரெக்டு. அப்படி தான் அவங்க ஆர்டிஸ்ட் அப்படி தானே பண்ணுவாங்க. ஹேண்ட்ஸ் ஆர் டைட்னா எப்படி இருக்கும் இந்த இதில். அதனால் இவங்க பிரதமர் அங்கே போகும்போது ஹெல்ப்லெஸ்ஸாக இருந்தாருங்கிற அர்த்தம். இப்போ கார்ட்டூன் இல்லாத ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா, ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு பாருங்கள், ஒரு எடிட்டோரியல் எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரி இது நான் சொல்கிற விஷயத்தையே கார்ட்டூன் இல்லாமல் ஒரு எடிட்டோரியல் எழுதினா அதை பேன் பண்ண முடியுமா? அதாவது விமர்சனம் பண்ண முடியாதா இதில்? அப்போ கார்ட்டூனுக்கு மட்டும் அந்த பிரச்சனை எழுப்புறாங்கன்னு சொல்கிறீங்க? நார்மலாக கார்ட்டூனுக்கு நிறைய அலவன்ஸ் உண்டு. கார்ட்டூன் பண்ணால் யாரும் இது பண்ணுவான். பழைய தலைவர்கள்லாம் ஜனநாயகத்தில் இப்போ கிருஷ்ணமேனன் மூக்கு அப்படி போடுவாங்க, நேருவை பற்றி கிண்டல் பண்ணி பண்ணுவாங்க. கார்ட்டூன்னா அதுதானே. நீங்கள் நேருவை பற்றி விமர்சித்து கார்ட்டூன் வந்திருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் பிரதமரை எப்படி நீங்கள் விமர்சிக்க முடியும்? அதான் மாற்றம். இங்கே இருக்க ஒரு அத்தாரிட்டேரியன் போக்கு. இதில் ஆர்பிட்ரியாக நடத்துகிறாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது, அவர் தொடர முடியாதுங்கிறாங்க. எப்படி அங்கே போய் எப்படி இது பிரச்சனையாச்சு? இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலை, சில பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் இதை ஒரு ஆர்ப்பாட்டம் செஞ்சுருக்காங்க, இதை ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 5 நாளுக்கு அப்புறம், அது வரைக்கும் தூங்கியிருந்தாங்க போல் இருக்கு இந்த இதில். 5 நாளுக்கு அப்புறம் அது இஷ்யூ அவர் முருகனுக்கு எழுதியிருக்காரு. இப்போது நேர்மையான ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு இஷ்யூ டு பி லுக்ட் அட். சில விஷயங்களை பற்றி கார்ட்டூன் யாரும் போட மாட்டாங்க, போட்டால் அது வேறு வரும், இந்த ரிலீஜியஸ் அதெல்லாம். ஓகே, அது அந்த ரெஸ்பான்ஸ் பொறுப்பு இருக்குது. எக்ஸ்ட்ரீமாக நான் போட முடியாது கார்ட்டூனில். ஆனால் அதுக்கு ஒரு அலவன்ஸ் உண்டு. அந்த எல்லை இன்னும் தாண்டி இருக்கும். கார்ட்டூனில் பல இது இருக்கும். அங்கே பாருங்களேன், ஆர்கே லக்ஷ்மண் கார்ட்டூன் அங்கே இருக்குது. அந்த இது பார்த்தா இப்போ ஜெயலலிதா பற்றி இருக்குது, காங்கிரஸ் மினிஸ்டர் ஒருத்தரை பற்றி இருக்குது, மகாத்மா காந்தியை பற்றியே இருக்குது அவர். ஆனால் அது ஒரு நல்ல கார்ட்டூன். அவர் வராரு, இந்த கோகோ கோலா இதெல்லாம் பார்த்தா அவருக்கு ஒரே வியப்பு இந்த இதில். அந்த கார்ட்டூன்ஸ் ஆர்கே லக்ஷ்மணா ஃபேன், ஆர்கே லக்ஷ்மணோடைய ஃபேன் தான் கார்ட்டூன். அவர் மாதிரி கார்ட்டூனிஸ்டே இருந்தது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஹிந்துவில் வரல இதில். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்கள் அதெல்லாம் ஒரிஜினல்ஸ் அன்னைக்கு கொடுத்து அந்த இது உடனே அவர்கிட்ட கொடுத்து வாங்கி அது ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கோம். அது வரவெல்லாம் அது பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. எல்லாம் நல்ல கார்ட்டூன். இந்த இதில் கார்ட்டூனுங்கிறது அதுதானே.
அண்ட் விகடன் காமன் மேன் லக்ஷ்மண் வச்சுருந்தாரு. நம்ம ஊர்லேயும் இருந்திருக்கு நல்ல கார்ட்டூனிஸ்ட் தமிழ்நாட்டில். அதனால் இது ஒரு நியாயமான கார்ட்டூன், அர்த்தமுள்ள கார்ட்டூன். அது ஒன்றும் டிஃபென்ஸாகவே இருக்க வேணாம். அது ஒரு எடிட்டோரியல் காமெண்ட், அதே நேரத்தில் சட்டாயர் என்று சொல்லலாம். இது பழைய தலைவர்கள்லாம் இதை அப்போஸ் பண்ண மாட்டாங்க, அவங்க வாங்கி வச்சுப்பாங்க. என்னை பற்றி நீங்கள் வந்து ஒரு ஃபன் பண்ணிங்கன்னா அது எடுத்து நான் வீட்டில் எங்கள் ஒய்ஃபு காட்டுவேன், இல்லை இது அந்த மாதிரி பண்ணக்கூடிய இதுதான் முன்ன. இப்போ அதுதான் போக்கு. இங்கிலாந்துலேயும் அப்படி தான், அமெரிக்காலேயும் அப்படி தான், பிற நாடுகளில். இப்போ ட்ரம்ப்பை பற்றி எல்லாம் இது பண்ணாங்கன்னா, இப்போ ட்ரம்ப்பு கூட இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண மாட்டார். ரொம்ப ஸ்ட்ராங்கான லீடர், டிக்டேட்டோரியல்லாம் சொல்கிறோமே, ட்ரம்ப்பு கூட பண்ண முடியாது இந்த மாதிரி அவரை பற்றி பண்ணும்போது. ஆனால் இங்கே மோடி அவர்கள் அவருடைய நிலைமை எனக்கு தெரில. இதில் அவர் எதாவது பண்ணாரா, அவர் அப்ஜெக்ட் பண்ணாரான்னு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலை, இந்த கும்பல் ஒரு சீரியஸான கும்பல் தெரில. அவங்க தொழிலை தகராறு பண்ணுறதுக்கு, ஆனால் மீடியாவுக்கு எதிராக பண்ணுறது டேஞ்சரஸ். அவங்களுக்கு மீடியாவை விரோதியாக கருதுகிறாங்க. அங்கேயும் கருதுகிறாங்க, டெல்லியிலையும் அப்படி தான், உத்தரப்பிரதேசில் அப்படி தான். அதெல்லாம் ஏன்னா இப்போ இன்றைக்கி ஊடக சுதந்திரம், பத்திரிகை சுதந்திரம், இன்டர்நெட்லேயும் அதை ரொம்ப சப்ரஸ் பண்ண பார்க்குறாங்க. அது ரொம்ப டேஞ்சர். அது இன்டர்நெட்னு வந்து ரெண்டாவது இது கார்ட்டூன் பிளாக் பண்ணுறது தவறு தான். ஆனால் இது ஹோல் வெப்சைட் போர்ட்டல் எல்லா யார் டிஜிட்டல் இருக்கோ. விகடன் வந்து ஒரு பெரிய நூற்றாண்டு இப்போ நெக்ஸ்ட் இயர் செலிப்ரேட் பண்ண போகிற ஒரு குரூப், ஹைலி ரெஸ்பெக்டட் குரூப். இந்த இதில் ஃபேமஸ் குரூப் எஸ்எஸ் வாசன் இது பண்ணது, அப்புறம் பாலசுப்ரமணியன், இப்போ சீனிவாசன் அண்ட் பல சிறந்த பத்திரிகை எடிட்டர்ஸ் இருந்திருக்காங்க, ஜேர்னலிஸ்ட் இருந்திருக்காங்க. இன்டர்நெட் இதுலேயும் விகடன் குரூப்புக்கு ஒரு அட்வான்ஸ்டு இது இருக்குது. முதலே அது ஆரம்பிச்சிருக்காரு. குறிப்பாக சீனிவாசன் அவர்கள் என் நண்பர் தான். இந்த இதில் முதலே அவர் பார்த்து டிஜிட்டல் இது மாற போகிறதுன்னு சொல்லி பல ப்ராடக்ட்ஸை அதில் போட்டிருக்காங்க. அதில் ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காரு அந்த இதில். அது அந்த பிஸ்னஸையும் அடிப்பு, அதே நேரத்தில் அந்த ஜேர்னலிசமும் ஒரு அசால்ட் ஆன் அந்த ஜேர்னலிசம்ன்றது தான் சொல்லலாம். அந்த இதை வெறும் ஒரு சின்ன ஒரு கார்ட்டூன் விஷயம் அது இல்லை. அது எப்படி அதை தடுத்திருக்காங்கன்னு பார்க்கணும். அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ஐடி ரூல்ஸ், இன்டர்மீடியரிஸ், அந்த இது கைடன்ஸ், மீடியா எத்திக்ஸ் எல்லாம் வரும் 2021. இன்டர்மீடியரிஸ் ரூல்ஸ்னு சொல்லுவோம். ஐடி இன்டர்மீடியரிஸ் ரூல் 2021 அமெண்ட்மெண்ட்டும் நடந்திருக்கு. அது கோர்ட்டில் சேலஞ்ச் இருக்குது. பாம்பே ஹைகோர்ட்டில் ஸ்டே கூட நடந்திருக்கு ஒரு தடவை. இப்போ அது நிலைமை என்னன்னு பார்க்கணும். வக்கீல்கள், லாயர்ஸ் எல்லாம் கேட்டு ஹோல் வெப்சைட்டை இது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அதில் அதிகாரம் இருந்தாலும் அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகளை எதிராக இருக்கா அது பார்க்கணும். அப்புறம் இண்டிவிஜுவல் அது செய்தவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் அஃபெக்டட். மெட்ராஸ் டிவிஷன், ஹைகோர்ட் டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பு ஒன்று இருக்குது 1994. அந்த 87 நடந்த என் நண்பர் பாலன் அவர்கள் ஒரு 3 மாதம் ஜெயிலுக்கு கிடச்சி. அது எனக்கு ஞாபகம் வருது. அன்றைக்கி வந்து நல்ல சிறந்த தீர்ப்பு அந்த ஹைகோர்ட்டில். அவர் வந்து அவருடைய அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ஆர்டிகிள் 14 and 21 அதுக்கு விரோதமாக இருக்குது. அதனால் they held it to be unconstitutional. ரெண்டாவது காம்பன்சேஷன் கொடுத்துருக்காங்க, ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அது 1000 ரூபா. அவர் சொன்னார் ரெப்புடேஷனுக்கு மதிப்பே கிடையாது. இல்லை ஏதாவது கேட்கணும்னு சொல்லும்போது 1 ரூபான்னு சொன்னார். அது 1 ரூபாலாம் கொடுக்க முடியாது, ஒரு மினிமம் நாமினலாக 1000 ரூபா கொடுக்கலான்னு. அவர் என்ன பண்ணார், அந்த செக்கை வாங்கி அதை கேஷாக கன்வெர்ட் பண்ணி ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காரு எல்லாருக்கும். இது ஒரு நல்ல மெசேஜ். நான் போய் பார்த்துருக்கேன் ஒரு ரூமில், அங்கே இப்போ கூட இருக்குது. ஐ திங்க் எம்டி ரூமில் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் அது ஒரு ஹிஸ்டாரிக் வேர்டிக்ட். அன்றைக்கி ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்கிற மாதிரி இருந்தது. நேஷ்னல் லெவலில் வந்து ஆர்ப்பாட்டம் நடந்தது. நியூயார்க் டைம்ஸ்லாம் கூட அதை வந்தாங்க. அதுக்குள்ளே எம்ஜிஆர் அவருக்கு கொஞ்சம் ஒரு விசிடம் இருந்தது. அதை ரிலீஸ் பண்ணிட்டார் 2 நாளில். அவர் இன்டர்வியூன் பண்ணி. அதுதான் இந்த கார்ட்டூன், ஃபேமஸ் கார்ட்டூன் பை ஆர்கே லக்ஷ்மண். இது வந்து ரிலீஸ் ஆனது வச்சு ஏப்ரல் 1987 ஆர்கே லக்ஷ்மண் போட்டிருக்காரு. அதாவது இந்த பாலன் வராரு வெளியில் பண்ணி
எம்ஜிஆர் இங்கே இருக்காரு. ம். இந்த அந்த மேடையில் உட்காந்து அவங்கள இது பண்ணாங்கல்ல, இது வந்து ஆமா. பிக் பாக்கெட் மாதிரி இருக்கிறவன் யார் அப்படின்னு கேட்குறாரு ஒருத்தர் உட்காந்து. இன்னொருத்தர் வந்து அந்த டெக்காய்ட், ம். மாஸ் டெக்காய்ட் மாதிரி இருக்கிறவர், அவர் தான் மினிஸ்டர், இவர் தான் இதுன்னெலாம் பேசுகிறாரு ஆமா ஆமா இந்த இதில். ஆமா. இந்த ஆள் இந்த மாதிரிலாம் நீ போடக்கூடாதுன்னு அவர் ஃபேஸ் பாருங்க. இது ஏன் பனிஷ்மெண்ட்ல? ம். இந்த ஒரிஜினல் கார்ட்டூனை விட இது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லை ஆமா ஆமா. இந்த இதில். கரெக்ட் சார். இது ஆர்கே லக்ஷ்மண் இருக்கார். அதான் கார்ட்டூனுடைய கேரக்டரே அதுதான். பீப்புள் அக்செப்ட் இட். ம். இன்றைக்கி அதை இவங்க தடுக்க பார்க்குறாங்க. டெல்லியில் இருக்கிறவங்க அப்ஜெக்ஷன் இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. இவங்களுக்கு அப்ஜெக்ஷன் இங்கே ஏதாவது விஷயம் கலப்பணும்னு சொல்லி சார் இங்கே லோக்கல் பிஜேபி. இந்த கார்ட்டூன் வந்து மார்ச் மாதம் 29 1987 பாலசுப்ரமணியம் அவர் எடிட்டராக இருக்கும்போது, ஆசிரியராக இருக்கும்போது போட்ட கார்ட்டூன். இந்த கார்ட்டூனுடைய பேக்ரவுண்ட் என்னென்னா, அங்கே இருக்கிறவருடைய கார்ட்டூனிஸ்டோடைய ஐடியா இல்லை, ரீடர் வந்து அன்றைக்கி அனுப்புவாங்க சஜஷன், அதை வச்சு அப்படியே அவங்க கார்ட்டூன் போட்டிருக்காங்க. அதில் என்ன இருக்குன்னா, மேடையில் இருக்கிற 2 பேரில் யார் எம்எல்ஏ யார் மந்திரி அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. அங்கே இதில் ஜெயப்படி திருடன் மாதிரி இருக்கிறவர் எம்எல்ஏ, முகமூடி கொள்ளைக்காரன் மாதிரி இருக்கிறவர் மந்திரி என்று சொல்கிறாரு இன்றைக்கி அந்த இதில், இந்த கார்ட்டூனில். இதை வந்து அவங்க சகிக்க முடியாத அசம்பிளியில் பண்ணி ஆர்பிட்ரியாக அவர் 3 மாதம் வந்து கடுமையான தண்டனை, ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட், இது அவாய்ட் பண்ணிட்டாங்க. அதை தான் மெட்ராஸ் ஹைகோர்ட் அதை தள்ளுபடி செஞ்சுட்டாங்க, அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டாங்க. அவருக்கு காம்பன்சேஷனும் கொடுத்தாங்க. இது ஒரு முக்கியமான கார்ட்டூன் தான். இது பெரிய ஆர்டிஸ்டிக் கார்ட்டூன் சொல்ல முடியாது, யாரோ ரீடர் சொன்னது. இன்றைக்கி இருக்கிற கார்ட்டூன் அதை விட பெட்டர் கார்ட்டூன் தான் நினைக்கிறேன். முன்கூட்டியே எதுவுமே சொல்லாமல் ஒரு விளக்கம் கேட்காம இப்படி வெப்சைட்டை பிளாக் பண்ணுறதுன்னு இருக்கு இல்லையா சார், இது எப்படிப்பட்ட சட்டவிரோதமான இது? அது நாங்கள் கிளியராக எல்லாம் ரொம்ப கிளியர். அது எப்படி பண்ணுறாங்கன்னா, அது நாங்கள் எங்கள் டெக்னிக்கல் பீப்புளை கேட்டோம் எப்படி பண்ணுவாங்கன்னு. சரி. அதாவது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்த டிஎன்எஸ்ஸை வச்சு தான் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும் ஐபி அட்ரஸ், அது ஒரு நம்பர் இருக்கும் அது வெப்சைட்டாக இருக்கிறதுக்கு. அந்த டிஎம்எஸ்ஸை போய் நீங்கள் டிசேபிள் பண்ணலாம், இல்லை அதுக்கு இன்டர்ஃபியர் பண்ணலாம். அதாவது ஃபுல் பிளாக்கிங் இல்லை அது. ஏன்னா சில சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அதை ஓவர் கம் பண்ணிவிடுவாங்க. இப்போ ஆப்பிளில் எனக்கு பிளாக் ஆகலை, நான் கார்ட்டூனை பார்த்தேன், அது அதை பார்த்துட்டு விகடன் ப்ளஸுக்கு நான் புது சப்ஸ்கிரைபர் ஆகிட்டேன் நேற்று இந்த இதில். ஏன்னா அது என்ன வேறு என்ன வருது அப்படின்னு சொல்லி அதையும் எதிர்க்கிற மாதிரி நம்ம பண்ணணும்ல, கண்டிப்பாக அது சப்போர்ட் பண்ணணும்ல. அதனால் ஐ எம் நியூ சப்ஸ்கிரைபர். அதனால் அதில் இன்டர்ஃபியர் பண்ணி சரப்டிஷியஸாக சீக்ரெட்டாக பண்ணியிருக்காங்க. அதான் ஆர்பிட்ரியன் சட்டவிரோதமான இது. அந்த இது நேர்மை ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இதை தடை செய்கிறோம் அப்படின்னு இன்னும் சொல்லியே. அப்புறம் 16th வந்து February 16 ஒரு விகடன் குரூப்புக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 24 ஹவர்ஸ்க்கு அப்புறமா. அதில் என்ன இருக்குன்னா, ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, இதை தடுக்கணும்னு. இவங்க தடுத்தது கார்ட்டூன் மட்டும் இல்லையே, ஹோல் வெப்சைட் அண்ட் போர்ட்டல், ஆல் தி இது பல யூஆர்எல் இருக்கும் அதில். இந்த இதில் அதை தடுத்து அதை டிசேபிள் பண்ணிட்டாங்க. இன் எஃபெக்ட் பிளாக் பண்ணிட்டாங்க பல பேருக்கு, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பீப்புளுக்கு பிளாக் பண்ணிட்டாங்க. ஏன்னா டோட்டல் ஈவன் ஃப்ரீ ரீடர்ஸ், இது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ப்ராடக்ட், சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாத இருக்கும்ல, அதெல்லாம் கூட தடுத்துட்டாங்க அவங்களுக்கு. அதனால தான் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நல்ல எவிடன்ஸ் இருக்குது அதுக்கு வந்தாங்கன்னு சொல்லி, அதில் சந்தேகமே இல்லை. இப்போ வந்து இன்றைக்கி திடீரென்று நாளைக்கு நீங்கள் வந்து ஏதாவது உங்களுக்கு இருந்தால் சொல்லலாம், உங்களோட கிளாரிஃபிகேஷன் இல்லை உங்கள் பொசிஷனை சொல்லலாம்னா என்ன நியாயம் அது ஒரு நாளில்? அதனால தான் இப்போ இது ஒரு லீகலாக தான் இதை எடுத்துகிட்டு போகிறாங்க. அதே நேரத்தில் பொலிட்டிக்கல் லெவல்லையும் ஒரு மீடியா லெவல்லையும் ப்ரொட்டஸ்ட் இருந்திருக்கு பல இதில். எடிட்டர்ஸ் கில்டு கூட வந்துடும் இன்றைக்கி. அது நேற்று அதை பார்த்துட்டு இருந்தாங்க. இங்கே சென்னை ப்ரெஸ் கிளப், அப்புறம் பல இந்திய ஜேர்னலிஸ்ட், பல பத்திரிகைகள் எல்லாம் இதை கண்டிச்சிருக்காங்க, விமர்சனம் செஞ்சுருக்காங்க. இது இன்னும் பெரிய ஒரு ஸ்னோபால் ஆகக்கூடிய விஷயந்தான்.
ஒரு சின்னதாக கார்ட்டூன் ஆரம்பிக்கும். இந்த மாதிரி செய்கிறதுனால இன்னும் அதிகமாக அந்த விஷயம்தான் ஒரு 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 உருவம் எடுக்கும். அதுதான் அது. இதை எக்ஸ்போஸ் பண்ணணும். அதாவது சட்டவிரோதமாக ஆர்பிட்ரியாக தே ஹவ் இன்டர்வீன் டு இது இன் எஃபெக்ட் பிளாக் ஃபார் மெனி ரீடர்ஸ். என்ன பிளாக் பண்ண முடியாது இந்த இதில். நான் வந்து சஃபாரி ப்ரௌசரில் போய் பார்த்தேன், அது எனக்கு கிடைச்சது. நான் பிளாக்கே பண்ணலையே கூட கேட்டேன் பல பேர். ஆனால் அங்கே பல பேர் பேசுகிறோம் எனக்கு பிளாக் பண்ணிட்டாங்கிறாங்க. அப்படின்னா என்ன, அந்த சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட போய் ஆர்டர் ரைட்டிங்கில் கொடுத்துருக்காங்களா, ரிக்வெஸ்ட்டு ஒரு ஆர்டர் ஒரு ஓரலாக செஞ்சுருக்காங்க, அதான் ஆர்பிட்ரி. இது வரைக்கும் வெளியில் ஒன்றும் கிடைக்கல யாருக்கும். இந்த மாதிரி ஒரு ரிட்டன் ஆர்டர், ரிட்டன் ரிக்வெஸ்ட் சர்வீஸ் ப்ரொவைடர், இப்போது ஏர்டெல்லோ ஜியோ ஒரு ஏசிடி இங்கே இருக்கக்கூடியது ஆரக்கிள் க்ளவுட், அங்கெல்லாம் போய் வாலாட்ட முடியாது இவங்களால். ஒரு இன்டர்நெட்டை ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு இயக்கமும் இருக்குது. அவங்ககிட்டலாம் போக முடியாது. இன்டர்னிக்னு பேர், INTRNIC. அது ஒரு சுதந்திரமான பாடி டு ரன் தி இன்டர்நெட். ஓகே சார். அவங்கக்கிட்ட போனால் அது பெரிய ப்ரொசீஜர், அதெல்லாம் போக மாட்டாங்க. அதனால தான் சொல்கிறோம், இதை சரப்டிஷஸாக பண்ணியிருக்காங்க. இட் cannot மீட் தி லைட் ஆஃப் டே, நான் டிரான்ஸ்பரண்ட்டாக பண்ணியிருக்காங்க இந்த இதில். அதனால் இது ஒரு சின்ன விஷயம் இல்லை. ஏன்னா இது யார் இப்போ நாளைக்கு எனக்கு பிடிக்காத ஆள் மேலே அவங்க இன்டர்நெட் டிஜிட்டல் ஆப்ரேஷன்ஸை நான் ஹாம்ஸ்ட்ரிங் பண்ணிவிடுவேன். அது என்ன சொல்லலாம் தமிழில், ஹாம்ஸ்ட்ரிங்னா அந்த முடக்கிடலாம். அதான் அதை ரூயின் பண்ணிடலாம். ஃபுல்லாக பேன் பண்ணாமல் அவங்களால் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. அந்த பிஸ்னஸும் அஃபெக்ட் ஆகும், அந்த தகவலும் அந்த கார்ட்டூனும் இல்லை வேறு நியூஸ் வந்து போய் சேராது, சேர வேண்டிய இடத்துல சேராது. அப்போ ரீடர்ஸ் ரைட் டு இன்ஃபர்மேஷன் கூட பாதிக்கப்படும். அவங்க உரிமை, எனக்கு உரிமை இருக்குல்ல, சுப்ரீம் கோர்ட்டில் பல ஜட்மெண்ட்ஸ் இருக்குது. அதாவது ஃப்ரீ ஊடக சுதந்திரம் என்பது அதில் ஒரு பகுதி வந்து அந்த ரீடர்ஸ், லிசனர்ஸ், வியூவர்ஸ் அவங்களுடைய உரிமை. அதுவும் அதில் இருக்கு தனி மனித உரிமை. அது ரைட் டு இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம், ரைட் டு நோன்னு சொல்லுவாங்க. ரைட் டு இன்ஃபர்மேஷன் தான் கரெக்ட். அது இந்த இதில் அந்த தகவல் கிடைக்கக்கூடிய அந்த உரிமை, அது ரிலேட்டட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், ஆர்டிகல் 19(1)A. இன்னொரு விஷயம் லீகலாக பார்க்கணும், 19(2)ல் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுக்கு ப்ரொவிஷன் இருக்குது. ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் என்றால் ஒரு ரீசனபிள்னா என்ன சொல்லலாம், நியாயம்னு சொல்ல, நியாயம் ஒரு அக்செப்ட் பண்ணக்கூடிய ஓகே ரெஸ்ட்ரிக்ஷன், அதை குறைக்க முடியும், தடை இருக்குது. அது வந்து அது 8 ஹெட்ஸில் த்ரூ லா தான் செய்ய முடியும். நீங்கள் திடீர்னு ஏதாவது நேஷ்னல் செக்யூரிட்டியும் இருக்குது, இதுக்கும் நேஷ்னல் செக்யூரிட்டிக்கு என்ன ஏதாவது சம்பந்தம் இருக்கா இந்த இதை காட்டுனதுக்கு? அதனால் அது ஆர்டிகல் 19(2) வந்து கவர் ஆகாது அந்த விஷயம். அந்த இதில் அது வந்து கோர்ட்டுக்கு போகும்போது கட்டாயமாக அந்த தீர்ப்பு தான் வரும். இது ஒரு நல்ல கேஸ் என்று சொல்லலாம். ஏன்னா இது வெறும் கார்ட்டூன் இல்லை, இட்ஸ் வைடர் இம்ப்ளிகேஷன்ஸ். அதாவது யார் மேலே வேணால் இன்றைக்கி போய் அவங்களுடைய ஆப்ரேஷனை இது பண்ணலாம், அட்டாக் பண்ணலாம், அது அவங்க பிஸ்னஸை டேமேஜ் பண்ண முடியும் இந்த இதில். அதுதான் ஒரு வரி இருக்கும். டிஜிட்டல் நியூஸை எப்படியாவது தடுக்க பார்க்குறாங்க, அவ்வளோ ஈஸி இல்லை தடுக்கிறது. நான் எமர்ஜென்சியில் அவசர சட்டக்காக இருக்கும்போது சென்சர்ஷிப் பார்த்துருக்கேன். கம்ப்ளீட்டாக யாருமே இது பண்ண முடியாது, டோட்டல் அன்றைக்கி ப்ரெஸ் தான், ரேடியோலாம் அவங்க கையில் இருந்தது இந்த இதில். ஆனால் எமர்ஜென்சியில் இன்றைக்கி டிஜிட்டல் என்பது அதை தடை செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு பேர். அதுக்கு தான் இவங்க திணறாங்க, என்ன செய்கிறதுன்னு சொல்லி, எப்படி பண்ண முடியும். இங்கே இல்லைன்னா அமெரிக்காவில் வரும், ஒரு வெளியூரில் வரும், அவன் இங்கே அனுப்புவான், VPN மூலம் அதை பார்க்க முடியும். அதனால் இவங்களுக்கு அது பெரிய சவால் தான். அது எப்படியாவது ஓவர் கம் பண்ணோன்னு இந்த மெசேஜ் அனுப்புகிறாங்க இன்றைக்கி. சார் இந்த கண்டினியூ இது எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷன் அவங்க செய்தது. ஏன்னா பிஜேபி மூலம் அங்கே போய் அவருக்கு லெட்டர் எழுதி திருட்டுத்தனமானு கூட சொல்லலாம், திருட்டுத்தனமாக இது செஞ்சுருக்காங்க. நான் அங்கே ஓப்பனாக சொல்லலை. பிஜேபியும் ஒரு நாட்டினுடைய ஸ்டேட்டும் அந்த 2 பேருமே இணைஞ்சு செயல்படுறது, அண்ணாமலை சொல்கிறாருன்றதுக்காக ஒருத்தரை பிளாக் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார், இது எவ்வளோ ஆபத்தானது?
அண்ணாமலை மட்டும் இல்லை, கவர்னரே அதுதானே. ரவி கவர்னர் ஓப்பனாக பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு தான் அவர் வேலை செய்கிறார். இப்போ ஓப்பனாக அது கூட சுப்ரீம் கோர்ட்டில் கூட இன்றைக்கி வருது. என்ன செய்கிறாங்கன்னு ஃபைனல் தீர்ப்பில் என்ன வருதுன்னு பார்ப்போம். இதில் அவர் அதாவது பார்ட்டிக்கும் கவர்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கா அந்த இதில் அண்ணாமலை செய்கிறாரு, உடனே இது பண்ணுறாங்க. அங்கே முருகன்கிட்ட சொல்கிறாரு. அவர் என்ன செஞ்சாருன்னு எனக்கு தெரியாது, முருகன் ரோல் இதில். ஆனால் அதை தான் கேள்விப்பட்டோம். அவருக்கு லெட்டர் எழுதினாரு, மெசேஜ் அனுப்பிச்சாரு. உடனே அவங்க ஆக்ட் பண்ணுறாங்க. அங்கே யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க தான் இதில் ரெகுலேஷன், அவங்க தான் இன்வால்வ். அதுக்கு நிறையா எவிடன்ஸ் இருக்குது. பல ரீடர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் இது ஒரு நல்ல கேஸ் என்று நினைக்கிறேன். நான் இன்னொரு இது அக்கராட்சி எனக்கு என்னன்னா, இந்த ஆலிஸ் அட்வென்ச்சர்ஸ் இன் ஒண்டர்லேண்டுன்னு ஒரு சிறந்த நூல் லூயிஸ் கேரல் எழுதினதில். அதில் அந்த குவீன் ஆஃப் ஹார்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் வேர்டிக்ட் ஆஃப்டர்வர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க அவசரத்தில் ஆத்திரத்தில் முதல்ல சென்டென்ஸ் கொடுத்துருங்க, தண்டனை 3 வாரம். பாலசுப்ரமணியம் கொடுத்த மாதிரி அதாவது கடுமையான இது ரிகரஸ் இம்ப்ரெஷன் 3 மாதத்துக்கு கொடுத்துட்டாங்க கோவத்தில். அந்த இதில் ட்ரையல் அப்புறம் தான் நடக்கும். அதில் வரக்கூடிய வேர்டிக்ட். இந்த இதில் முதல்ல சென்டென்ஸ், அப்புறம் வேர்டிக்ட் வந்து இன்னசென்ட்னு வரலாம் இப்போ இதில். ஆனால் முதல்லயே தண்டனை கொடுத்துருவாங்க. அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. அது அந்த இதில் சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் வேர்டிக்ட் ஆஃப்டர்வர்ட்ஸ். சார், இந்த கண்டினியூயிங் ட்ரெண்ட் ஒன்று இருக்குல்ல சார், அதாவது ஊடகங்களுடைய அந்த கருத்து சுதந்திரத்தை ஒடுக்குறது அப்படிங்கிறது நாட்டுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்தான விஷயம்? இதை பற்றி இப்போ பல கட்டுரைகள் வந்திருக்கு, பல பேர் பேசியிருக்காங்க. இன்றைக்கி ஃப்ரீ ஸ்பீச், பேச்சுரிமை, எழுத்துரிமை, பல துறைகள் வந்து பாதிக்கப்படுறது இதனால். குறிப்பாக ஊடக சுதந்திரம் இன்றைக்கி இண்டிபெண்ட்டாக இருக்க முடியாது. நான் இருந்தாலும் பல பேர் பண்ணுறாங்கல்ல, அதை நம்ம பாராட்டணும். இப்போ விகடன் எடுத்திங்கன்னா எந்த பார்ட்டிக்கும் அஃபிலியேட்டட் இல்லை விகடன் இப்போ எப்போவுமே எனக்கு தெரியும். ஆனால் இந்த ஆளுநர்களை விமர்சிப்பாங்க, கேள்வி கேட்பாங்க, சவால் விடுவாங்க. ஏதாவது தவறு செஞ்சால் அதை எக்ஸ்போஸ் செய்வாங்க. அதுதானே நம்ம வேலையாக தானே. இல்லைன்னா எதுக்கு மீடியா, ஊடகம் எதுக்கு இன்றைக்கி, பத்திரிகைகள் எதுக்கு, டிஜிட்டல் இது எதுக்கு இன்றைக்கி, கார்ட்டூன் எதுக்கு? கார்ட்டூன் கேன் புஷ் த பவுண்ட்ரிஸ் என்று சொல்லுவோம். கார்ட்டூன் எடுக்கிறவங்க சட்டாயருக்கு அதுதான். இப்போ ட்விட்டரில் போனீங்கன்னா இன்றைக்கி எக்ஸ்ன்னு பேர், ஜவஹர்லால் நேருன்னு ஒன்று இருக்குது, அது சட்டாயர்னு போட்டிருக்காங்க. அவர் வந்து டெய்லி பிரதமர் மோடிக்கு அட்வைஸ் பண்ணுவார், இல்லை கொஞ்சம் கிண்டல் செய்வார். அதெல்லாம் அது யாராலையும் தடுக்க முடியாது அந்த இதில். அது சட்டாயர். அவங்களுக்கு அந்த பவுண்ட்ரி ஹஸ் பின் புஷ்ட். மோடி ஒன்று சொல்லுவார் தெரியாத, ஜவஹர்லால் நேரு ரொம்ப ரொம்ப கைண்டாக அவருக்கு சொல்லிக் கொடுப்பாரு, வாத்தியார் மாதிரி அந்த இதில். அது போய் பாருங்கள், எல்லாரும் பார்க்கணும். ஜவஹர்லால் நேரு ஒரு ஒரு இது இருக்குது, ஒரு ரெகுலராக வரக்கூடிய இது. அதனால் இது இன்றைக்கி அந்த சுதந்திரத்தை ஒடுக்க சப்ரஸ் பண்ண பார்க்குறாங்க. அதை எதிர்க்கணும். சட்ட லீகலாகவும் செய்யணும், வேறு சேனல்ஸ்லேயும் வி ஹாவ் டு ஃபைட். அதனால் இன்றைக்கி விகடன் வந்து ஸ்டேட்மெண்ட் பார்த்தேன், முதல் ஸ்டேட்மெண்ட். அப்புறம் ஆங்கிலத்துலேயும் வந்திருக்கு, தமிழ்லேயும் வந்திருக்கு. கரெக்டான பொசிஷன் இந்த இதில். அதை ஃபேக்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது ஸ்டெப் பை ஸ்டெப் அதை அப்ரோச் பண்ணுறதை நான் பாராட்டுறேன். இப்போது ஒரு பத்திரிகையோ ஒரு ஊடக ஒரு ஆர்கனைசேஷனோ பாதிக்கப்படும் பொழுது எல்லாரும் சேர்ந்து இந்த விஷயத்தை எடுக்கணும். அது எது நியாயம், எது அநியாயம்னு பார்த்து ஒரு பொசிஷன் எடுக்கணும். அப்படி தான் அந்த டெஃபமேஷன் பில் 1988 வந்ததுருக்கு. அதாவது இன்னும் கடுமையாக தண்டனை கொடுக்கறதுக்கு ஒரு பில் வந்தது ராஜீவ்காந்தி காலத்தில். அந்த பொஃபோர்ஸ் அந்த நெருக்கடி பொஃபோர்ஸ் விஷயத்தை வந்ததுனால ரொம்ப அதிகமாக பத்திரிகைகள் வந்துடுத்து. அதை இன்னும் ஒரு கடுமையாக தண்டனை அதில் போட்டோம்னா சட்டத்தில் இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்கன்னு அந்த நோக்கத்தில் அது செய்திருக்காங்க. அதுக்கு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது. எனக்கு கூட ஞாபகம் இருக்குது. அதுக்கு எதிராக மார்ச் நடந்தது. அன்றைக்கி இருக்கக்கூடிய வயசானவர் ராம்நாத் கோயங்கா அவர்கள் கூட மார்ச் பண்ணார். பல பேர், அருண் ஷௌரி, நான் இதெல்லாம் இருக்குது, பல பேர் இருந்திருக்கு. பாலசுப்ரமணியம் நல்ல ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு அன்றைக்கி இந்த இதில். அதே மாதிரி இப்போ 2003
இந்து மேலே வந்து எங்கள் 5 பேர் எங்கள் அரெஸ்ட் பண்ண பார்த்தாங்க. ஓ சரி. இந்துவில் எங்கள் சீனியர் பீப்புளை, ம் ம் அதாவது அதே அசம்பிளி அந்த அந்த இதில் அதை நாங்கள் எப்படியோ அதை மேனேஜ் பண்ணிட்டோம். அந்த சவாலை இங்கேருந்து ஒருத்தர் கூட கிடைக்கல அவங்களுக்கு. ம் ஆனால் அன்றைக்கி அது எந்த பலத்தில் நடந்தது, பெரிய ஆல் ஆர்கனைசேஷன்ஸ் காட் டுகெதர், மீடியா ஃபுல்லாக ஒன்றா சேர்ந்து, இங்கே மட்டும் இல்லை அஸ்ஸாமில் கூட ப்ரொட்டஸ்ட் நடந்தது அன்றைக்கி அந்த இதில். அதுக்கப்புறம் என்ன 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 நடந்தது அப்புறம் அதை வாபஸ் வாங்கிட்டாங்க முதலமைச்சர் ஜெயலலிதா. அதை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். அது அதாவது அந்த மூடு தெரிஞ்ச உடனே வாபஸ் விட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டு கூட அதில் இன்டர்வியூன் பண்ணாங்க அன்றைக்கி. அதனால் இதோட லெசன் என்னென்னா, படிப்பு என்னென்னா, இது அப்போ யாரோ என் காம்படிட்டர் அவர் பார்த்துக்கிறாரு அப்படின்னு விடக்கூடாது. அண்ட் இது வரைக்கும் நடந்ததில் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் வந்திருக்கு இந்த விஷயத்தில். நம்ம ஜேர்னலிஸ்ட் விகடன் ப்ளஸ் கார்ட்டூனிஸ்ட்டுக்கும் எடிட்டர், மேனேஜிங் டைரக்டர், எல்லாம் அந்த ஹோல் குரூப்புக்கு நல்ல சப்போர்ட் இப்போது இருக்குது. இன்னும் அதிகமாக இன்னும் பலம் தேவை. இது கட்டாயமாக இதை டிஃபீட் இதை தோற்கடிக்க முடியும்னு எனக்கு நான் நம்பிக்கை மட்டும் இல்லை, ஐ எம் ஷுவர் இதில். ஏன்னா டோட்டலி இல்லீகல் அண்ட் ஆர்பிட்ரரி அண்ட் இல்லீகல் இந்த இது. ஸோ ஐ ஆம் வெரி ஹோப்ஃபுல். பீப்புளுக்கு இதில் என்ன ரோல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? பீப்புள் வந்து அவங்களுக்கு போய் இந்த விஷயம்லாம் எடுத்து சொல்லணும். அவங்க ஒரு அட்ராக்டிவாக புரிகிற மாதிரி, அதே இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும். எங்களோட விஷயம் யாரும் அவங்களோட விஷயம் பார்த்துக்கணும்னு இது பண்ண முடியாது. எப்படி பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம், இது எவ்வளோ முக்கியத்துவம், அதோடைய முக்கியத்துவத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லணும். இவங்க சொன்னது ஒரு அராஜகமாக செய்கிறாங்க, மோசமாக ஒரு அத்தாரிட்டேரியன் டிக்டட்டோரியலாக செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறத மக்கள் மத்தியாவில் எடுக்கணும். கார்ட்டூன் வந்து இப்போ இது ஏன் வைரலாக போகிறது இன்டர்நெட்டில், இந்த கார்ட்டூன் பல பேருக்கு பிடிக்கிறதுனால தான், இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால போகிறது. இது அந்த இதில் சில தவறான விஷயங்களும் போவோம், நான் ஒத்துக்கிறேன். அந்த இதில் ஒரு சான்ஸ் கொடுத்தா. ஆனால் இது ஒரு இதை பார்த்து பல பேர் அதை சிரிப்பாங்க. அது அர்த்தமுள்ள ஒரு கார்ட்டூன் என்று அவங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க. அதனால் பீப்புள் ஆர் இன்வால்வ். ஆனால் அதை எடுத்து சொல்லணும். வி காண்ட் அஸ்யூம். இல்லைன்னா மீடியா ஐசோலேட் ஆகிடும். அவங்க சொந்த பிரச்சனை, நம்ம எதுக்கு அதில் போனோம் அப்படின்னு சொல்லி அதை விடக்கூடாது. அது மக்கள் மத்தியில் அந்த எஃபெக்டாக இருக்கணும். அதுதான் அரசியல், குறிப்பாக ஆப்போசிஷன் எதிர்கட்சிகளுக்கு அது ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது இந்த விஷயத்தில். அதனால் நல்ல இப்போ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஃபஸ்ட்டு டு கிவ், நாங்கள்லாம் போடுறதுக்கு முன்னாலே அவர் சொல்லிட்டாரு. இது இப்போ எக்ஸில் ட்விட்டரில் போட்டு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாரு. அப்படின்னா இன்னொரு அர்த்தம் இருக்குது, தமிழ்நாட்டில் அது நடக்க முடியாது, அவங்க செய்ய முடியாது, செய்ய மாட்டாங்க அப்படின்னு மெசேஜும் இருக்குல்ல. கண்டிப்பாக இந்த மாதிரி கார்ட்டூன் எது இருக்கிறது தவறு, டிக்டட்டோரியல், இல்லை ஃபாசிச போக்குன்னெலாம் சொல்லியிருக்காங்க பல பேர் இந்த இதில். அப்படின்னா இங்கே நடக்க முடியாது, நம்ம ஊரில் இது நல்ல இருக்குன்னு மெசேஜ் போகும். இந்த மாதிரி ஒரு கார்ட்டூன் போட்டால் நம்ம இங்கே இருக்கிற லீடர்ஸ் மேலே போட்டால் பிஜேபி ஒரு வேளை வேறு மாதிரி இருக்கும். பட் அதனால் ஒரு இது வரைக்கும் ஐம் ஹோப்ஃபுல் அண்ட் அவங்க தான் மக்கள் மத்தியில் கொண்டு போக முடியும். கண்டிப்பாக அதுதான் பார்ப்பாங்க அதிகமாக.